நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் முதல் கேள்வி ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயரை 2013 முடிந்து 2014 தொடங்கிய இந்த நியூ இயரை நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டினா வே நாசிக். நாசிக். We have a friends guest house over there. Okay. We all அங்க போயிட்டோம் எல்லாரும். Private guest house. Had good fun. வேற வண்டி எடுத்துட்டு ஈசிஆர் போயிட்டோம். வண்டி எடுத்து ஈசிஆர் பீச்சில் போயிட்டு காரில் சாங்ஸ் போட்டு அங்கே டான்ஸ் கேக் அதுக்கப்புறம் எல்லாம் ஓகே. Yeah. எஸ். ஹோம் பார்ட்டி. ஹோம் பார்ட்டியில் என்னென்ன இருந்துச்சு ஹோம் பார்ட்டியில்? ஜஸ்ட் கெட் டுகெதர் போக்கர் கேம் ஆடுவோம். போக்கர் ஓகே. அது ஏன்னா அதுதான் ட்ரெண்டு. ஓகே, போக்கர் தான் ட்ரெண்ட். போக்கர்னா என்னன்னு சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியுதுங்கிறதுக்காண்டி. போக்கர்னா இட்ஸ் கார்ட் பேஸ்ட் கேம். அது எப்படின்னா பெஸ்ட் ஆஃப் 5 கார்ட்ஸ் சூஸ் பண்ணணும். அது வந்து ரேண்டமாக வரும். நம்ம ஷஃபில் பண்ணி வச்சிருவோம். அது ரேண்டமாக வரும். ஸோ ரேண்டமாக இந்த பெஸ்ட் 5 கார்ட்ஸ் யாருக்கு அந்த காம்பினேஷன் வருதோ அந்த ரவுண்டுக்கு அவங்க வின்னர். ஓகே. ஸோ அந்த மாதிரி 52 கார்ட்ஸில் டெக்ஸ் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வரும். ஷஃபில் பண்ணி இப்போ ரீசெண்டாக போக்கர் விளையாடுறதா ட்ரெண்ட். ஆமாம், ரொம்ப ட்ரெண்ட். ஓகே. தென் வேற ஃப்ரெண்ட்ஸோட ஹவுஸ் பார்ட்டி தான் சார். ஹவுஸ் பார்ட்டி. வாட்ஸ் தட்? ஹவுஸ் பார்ட்டியில் என்ன? ஸ்பாட்ல பூஸ் தான் ஆல்ரெடி. பூஸ் எவ்வளோ செலவு? தெரியல, எல்லா இருக்கிற காஸ்ட்லிஸாக இருக்குது எல்லாமே வாங்கணும். ஒரு 20,000 அது மட்டும் 20,000 ஆயிருக்கும். ஓகே. பின்னால வேற ஈஸியாக டு திருவெட்டியூர் வரைக்கும் பைக்லேயே போனோம். எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் வந்து கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விஷ் பண்ணோம். ஓகே. பெங்களூர் போயிருந்தேன் சார். லைக் மத்தான்னு அவங்க ஒரு பப் கம் ரெஸ்டாரண்ட், அரேபியன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தேன். அங்கே போன வியா டான்ஸஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டான்ஸஸ் இருந்துச்சு. சென்னையில் இதே பார்ட்டி பண்ணியிருந்தா ஒரு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் ஒரு 1 or 2 கைஸ் ஒரு கேர்ள் கூட நீங்கள் விஷ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து யாருன்னே தெரில. யாரோ ஒரு பொண்ணு ஹாப்பி நியூ இயர்னு கட்டி பிடிச்சி போச்சு. ஓகே ஃபைன், ஹாய், ஓகே ஹாய் ஹாப்பி நியூ இயர் அப்படி இன்னொரு பொண்ணு. ஸோ தட் வாஸ் டிஃப்ரெண்ட். நான் அந்த கல்ச்சர் சென்னைக்கும் பெங்களூருக்கு இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸுக்கு நான் எதிர்பார்க்கல. even though Chennai is growing up, Bangalore, Chennai was in the type that was so separate நான் எதிர்பார்க்கல. பப்பு சார். பப் பெங்களூர் இல்லை, சென்னையில் தான் ஹயாட்டிங்க. 4,000 per each டிக்கெட். ஓகே. இந்த பக்கம் வரலாம். உங்களுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு? எங்கள் டீம்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கோம். ஓகே. எங்கெல்லாம் பசங்கள்லாம் அப்படியே காசு கலெக்ஷன் பண்ணி வீட்டாண்டே அப்படியே ரேடியோ போட்டு அப்படியே எங்கள் செலிப்ரேஷன்றது எங்களை எப்படி நாங்கள் என்ஜாய் எப்படி பண்ணுவோமோ அந்த லெவலில் ஏரியாக்குள்ள ரெக்கார்ட்லாம் வச்சு வீட்டாண்டே அப்படியே என்ன மாதிரி பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆனீங்க? எல்லாம் குத்து சாங் தான். குத்து சாங். வழக்கமாக ஊரில் இருக்கும்போது அங்கே கோயில் பக்கத்தில் எல்லாரையும் எழுப்பி செலிப்ரேட் பண்ணுவோம். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறதுனால கேட்ரிங் சர்வீஸ் போவோம். நைட்டில் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறதுல வந்து சர்வீஸ் அப்படின்றத வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நியூ இயர் போயிட்டு 12 o'clock ஆகும்போது தான் எல்லாரும் டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்களும் போயிட்டு அவங்க கூட கலந்து ஜாலியாக டான்ஸ் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் கேட்ரிங் சர்வீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ். ஆமாம். சரி, ஓகே. வேற ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் எல்லாம் 50 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டோம் சென்னையில். எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 10 பேர் போனோம். ஸ்டேட்டாக கோவலம், இது பெசன் நகர், அப்புறம் மெரினா பீச் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கேக் வெட்டி கொண்டாட்டு கிளம்பி. ஓகே. அந்த பஸ் பாஸ் எடுத்துக்கிட்டீங்க? ஆமாம், ஃபுல் டே பாஸ். சூப்பர். எஸ் சார், எங்கள் ஏரியாவில் வந்து சவுண்ட் சிஸ்டம்லாம் சார் ரெடி பண்ணி ஓகே ஃபோக்கஸ் ஏரியா ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் பண்ணி அன்றைக்கி நைட் கேக் வெட்டிட்டு மறுநாள் ஏரியாவில் இருக்க எல்லா வீட்டுக்கும் கேலண்டர் கொடுத்து கேலண்டர் கொடுத்து அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். அதாவது நாங்கள் மட்டும் இல்லாமல் சின்ன பசங்க, அதாவது 9th 10th படிக்கிற பசங்க எல்லாரையும் கூட்டு சேர்த்துட்டு மொத்தமாக ஒரு 50 பேர் சேர்ந்து பண்ணோம். ஓகே. எல்லாம் காசு கலெக்ட் பண்ணி. ஆமாம், அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சரிதான் பண்ணோம். சூப்பர். வேற நைட்டு 10 மணிலேருந்து காலைல 3 மணி வரைக்கும் ஃபுல்லாக டான்ஸ் தான் சார். ஆம்பிளிஃபயர் போட்டுன்னு பயங்கரமாக பாட்டு பண்ணு, ஃபுல்லாக கானா பாட்டா போட்டுன்னு ஹிப்ஹாப் சாங்லாம் போட்டுன்னு நைட்டு ஃபுல்லாக டான்ஸு தான் ஏரியாலே. அப்படி போச்சு கேக் வெட்டி பயங்கர சந்தோஷமாக போச்சு சார். வெரி குட். எவ்வளோ செலவாயிருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 3,000 ஆயிருக்கும் சார். 3,000. எஸ். யா. ஏரியில் ஃபுல்லாக டான்ஸ் ஆடணும். ஏரியில் புழல் ஏரியில் சார், பேக் சைடு வீடு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ட்ராக் ஓட்டுறேன்னு சொன்னால் கேம்புக்கு ட்ராக் ஓட்டுறதுக்கு போனோம். கேம்புக்கு ட்ராக் ஓட்டிட்டு போனீங்க? என்ன ட்ராக் ஓட்டிட்டு போகிறது அவர்கிட்ட கொடுங்க. பைக் சார், ரேஸ், பெட் கட்டுறது. ரேஸ் ஓட்டி பெட் ரேஸ். எவ்வளோ பெட் அதுக்கு? அது நம்ம கட்டுறது பொறுத்து சார். அதான் எவ்வளோ வரைக்கும் போச்சுன்னா இந்த வருஷம்? 10,000 வரைக்கும் போச்சு சார். 10,000 வரைக்கும் போச்சா? என்ன எப்படி ஓட்டுவீங்க ரேஸ்னா? எந்த ரோட்? ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு அந்த அமௌண்ட் சார். அது தெரியும். என்ன ரேஸ் அது? எவ்வளோ தூரம் ஓட்டுவீங்க? அது என்ன கண்டிஷன்ஸ்னு கேட்குறேன். அது 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் சார். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ ஓகே எல்லாமே இருக்குது சார். எப்படி வேணா போகலாம். எப்படி வேணா ரூல்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. வேகமாக போகணும் அவ்வளோதான். வேகமாக ஃபர்ஸ்ட் வரணும் அவ்வளோதான். ஓகே. என்ன பைக் நீங்கள் ஓட்டுனது? நான் ஓட்டல சார், ஃப்ரெண்டு ஓட்டினா சார். இதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்களா? எல்லாருமே இருக்கிறாங்க சார். அன்னைக்கு நியூ இயர் கொண்டு எல்லாம் ஒன்று சேருவாங்க. ஒன்றா சேருவாங்க. பட் இது தப்பு, பெரிய கிரைம்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். தெரியும். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷத்துக்காக. அந்த ட்ராக் ஓட்டி யாருக்காவது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருக்காத விஷயம்? நிறைய பேர் ஆகிக்குது சார். நிறைய பேர் ஆயிருக்கு. மே மாதத்தில் எல்லாரும் வேலைக்கு போவோம்.
அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெப்சி கம்பெனிக்கு வேலைக்கு போவோம். அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட வேலை செஞ்சான். அவன் பேசி தான் என் கூட ஃப்ரெண்ட் ஆனான். அவன் சொன்னான், இந்தமாரி நானும் ட்ராக் ஓட்டினேன்டா. போகும்போது குஷ்டு தான் ஓட்டின்னு போனேன். எதிர்க்க வந்து மாடு ஒன்று வந்துருச்சு, என்னோட ஹேண்ட்பேரில் மாட்டிக்கிச்சு கொம்பு, வயிற்றில் கிழிச்சிருச்சு, ஊன்ட்டான். அதுக்கப்புறம் தான் 2 ஹவர் கழிச்சு தான் அங்கே போலீஸ் வந்து அவனை இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் அவங்க வீட்டில் இட்டுன்னு போய் விட்டாங்க. ஆனால் ரொம்ப இல்லீகல், அது பயங்கர தப்பு, செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்களுக்கும் ஆபத்து. இதில் எல்லாருமே வயசு பசங்க தான் ட்ராக் ஓட்டுறது முழுக்க. சென்னையில் ரொம்ப நாளாக இது நடந்துட்டு இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்கான இது, மற்றவங்களையும் பாதிக்கும். போகிற வரவங்களை அடித்து தூக்கிட்டா. இன்னொன்னா அந்த செலிப்ரேஷன் மூடில் நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, மேக்ஸிமம் எல்லாரும் பெரும்பாலானவங்க தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறாங்க. அது ஒரு பெரிய சிக்கல். என்ன வண்டி கண்டிஷனில் வச்சுருந்தாலும், ரொம்ப திறமசாலியான பைக் ஓட்டுறவராக இருந்தாலும் சரக்கடிச்சிட்டு ஓட்டையில் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஓட்டாட்டியும் பரவாயில்ல, யாராவது ஓட்டினா அப்படி ஓட்டாதீங்கன்னு சொல்லுங்கள். ரிஸ்க், அது பெரிய ஆபத்தான விஷயம். ஓகே, மெரினா பீச்சுக்கு 10 o'clock கிட்ட நடந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் அங்கே போகிற வரவங்க எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து நல்லா டான்ஸ் ஆடி, யாரும் என்னன்ட்டே தெரியாது, எல்லாருக்கூடையும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு 12 o'clock காந்தி சிலை பக்கத்தில் 3, 2, 1 சொல்லி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு. பட் எப்படி தெரியாதவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடி வெக்கமாக இருக்காது ஒரு மாதிரி? அதெல்லாம் இருக்கா, அன்றைக்கி ஒரு நாள் எந்த வெக்கம் எந்த இதையும் பார்க்குறது கிடையாது சார். ஹாப்பி நியர் தலை அப்படின்னு சொல்லிட்டே போய் அவங்க கூட சேர்ந்து ஹாப்பி நியர் சும்மா லைட்டாக ஒரு சின்ன குத்து மாதிரி போட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். அப்படியே 12 o'clock வரைக்கும் 2 மணி நேரம் அப்படியே ஆடிட்டே போனது. தென் மறுபடியும் 2 மணி நேரம் வரப்போ வேற அங்கே போகிற வரவங்க கிட்டலாம் கோஸ்ட் மாஸ்க் போட்டு அவங்கள பயமுறுத்துறது. ஓ, கோஸ்ட் மாஸ்க் போட்டு பயமுறுத்துறது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் கூட 10 ரூபா டிக்கெட்டில் படத்துக்கு போயிட்டு 31 நைட் வந்து பெசன்ட் நகருக்கு பீச்சில் போயிட்டு அங்கே கேக் வெட்டி அதேமாரி சவுண்ட்லாம் போட்டு டான்ஸ் நல்லா ஃபுல்லாக குத்து போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ 2 பேருடைய செலிப்ரேஷன் வேறு மாதிரி இருக்குது. பப் அண்ட் போக்கராக இருக்குது, அந்த பக்கம் சவுண்ட் சிஸ்டம் அண்ட் டான்ஸாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தொகை கொஞ்சம் பெருசாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தொகை கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அங்கே கொஞ்சம் இந்த சென்னைக்குனே உண்டான கல்ச்சர் ஓரியன்ட் வீர சாகசம்னு சில விஷயம் நடக்குது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே.